லஞ்சம் கேட்டால் மாவட்ட ஆட்சியர், வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர், தமிழ்நாடு நுகர்பொருள் அலுவலர்களிடம் புகார் கொடுக்கலாம் என திருவாரூரில் உணவுத்துறை அமைச்சர் ஆர். சக்கரபாணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் அருகே அடியக்கமங்கலத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் குறுவை சாகுபடி அறுவடை நிறைவடைந்து விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்வதை உணவுத்துறை அமைச்சர் ஆர். சக்கரபாணி பார்வையிட்டார். தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களிடம் நெல் கொள்முதல், ஈரப்பதம், சேமிப்பு கிடங்கு, நெல் நகர்வு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் பற்றி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குநர் அண்ணாதுரை, திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் வை. செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவண்ணன் உட்பட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தை தொடர்ந்து உணவுத்துறை அமைச்சர் ஆர். சக்கரபாணி செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது: முதலமைச்சர் அவர்கள் நெல் கொள்முதல் தொடர்பாக உதவி செய்ய வேண்டும் என்றால் சொல்லுங்கள் என தெரிவித்ததன்படி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் இடம் போதவில்லை. இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக இடம் தேவை, அதற்கு அனுமதி வேண்டும் என கேட்டார். முதலமைச்சர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு நெல் சேமிப்பு கிடங்கிற்கு இடம் தர அறிவுரை கூறியதன்படி அறநிலைத்துறை அமைச்சர் அனுமதி வழங்கினார். அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருவாரூர் மண்டலத்தில் நடப்பு 2025-2026 காரிஃப் பருவத்தில் சுமார் 76,523 ஹெக்டேர் நெல் பயிரிடப்பட்டு இதன் மூலம் 2,90,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படும் என உத்தேசமாக எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் மண்டலத்தில் குறுவை பருவத்தில் 378 நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு நேற்று வரை 1,36,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சுமார் 61,059 மெட்ரிக் டன் இயக்கம் செய்யப்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் செய்யப்பட்டதற்கான தொகை சுமார் ரூபாய் 296 கோடியே 41 லட்சம் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவைக்கப்பட்டு 24,916 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2 மடங்கு கூடுதலாக நெல் உற்பத்தி அதிகமாகி உள்ளது. விவசாயிகளிடம் வாங்கி வருகிறோம். கடந்த ஆண்டு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 3 லட்சம் மெட்ரிக் டன் தான். இந்த ஆண்டு 7.5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் திருவாரூர் வந்தபோது விவசாயிகளிடம் மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளார் என்ற கேள்விக்கு தவறு நடக்கக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துறையின் சார்பாக பிளக்ஸ் போர்டு லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என வைக்கப்பட்டுள்ளது. யாராவது லஞ்சம் கேட்டால் மாவட்ட ஆட்சியர், வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர், தமிழ்நாடு நுகர்பொருள் அலுவலர்களிடம் புகார் தெரிவிக்கலாம். செல்போன் நம்பரும் கொடுத்துள்ளோம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தலைமை அலுவலகத்தில் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை கட்டணமில்லா அலைபேசியில் புகார் தெரிவிப்பதை பதிவு செய்ய 6 பேர் உள்ளனர். அதையும் நாங்கள் செய்துள்ளோம். புகார் பெட்டி விவசாயிகளுக்கு தெரியும் இடத்தில் வைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். புகார் பெட்டி சாவியை கோட்டாட்சியரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை வாரத்திற்கு ஒருமுறை திறந்து மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரை 100க்கும் மேற்பட்ட பட்டியல் எழுத்தர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் கேப் வைக்கணுமோ, கோயில் இடம் எதாக இருந்தாலும் சொல்லுங்க, அதுக்கு அனுமதி தருகிறேன் சொன்னார். முதலமைச்சர் இப்போ தான் என்னோடு பேசினார் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் திருவாரூர் மண்டலத்தில் நடப்பு காரிஃப் 2025-26 சுமார் 77,573 ஹெக்டேர் நெல் பயிரிடப்பட்டு இதன் மூலம் 2,90,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படலாம் என உத்தேசமாக எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் மண்டலத்தில் நடப்பு காரிஃபில் 2025-26 குறுவை பருவத்தில் 378 நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு நேற்றைக்கு வரை 9/10/2025 வரை 1,36,386 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு சுமார் 61,059 மெட்ரிக் டன் இயக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகை சுமார் 296 கோடியே 41 லட்சம் வங்கிக் கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டு 24,916 விவசாயிகள் இதன் மூலமாக பயனடைந்திருக்கார்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2 மடங்கு கூடுதலாக நெல் உற்பத்தி அதிகமாகிருந்தது. அதை விவசாயத்திலே நாங்கள் வாங்கி கொண்டிருக்கோம். கடந்த ஆண்டு அதாவது 24-25 ஓவராலாக தமிழ்நாடு கடந்த ஆண்டு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லின் அளவு 3 லட்சம் தான். இப்போ இந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நேற்றைக்கு 9ஆம் தேதி வரை கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லினுடைய அளவு மெட்ரிக் அளவுனா சுமார் 7,5 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. பார்த்துங்க, போன வருஷம் 3 லட்சம், இந்த வருஷம் 7,5 லட்சம், 2 மடங்குக்கு மேலாக
இன்னைக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்னென்னா தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்காக எங்கள் துறையின் சார்பாக ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டே வச்சுருக்கிறோம். அதாவது லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம் சொல்லி தமிழ்நாடு நுகர்வோர் ஆணையத்தளம் போட்டு யாராவது உங்களிடத்துல கையூட்டு பெற யாராச்சும் அதுக்கு கேட்டால் அதுக்காக நீங்கள் உடனே சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர், கோட்டாட்சித்தலைவர், எங்களுடைய எஸ்ஆர்எம், அதே மாதிரி பல்வேறு எல்லா அதிகாரிகளுக்கும் நீங்கள் அலைபேசியில் பேசாமல் செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் எங்கள் தமிழ்நாடு நுகர்வோர் ஆணையத்தளத்தில் ஹெட் ஆஃபீஸில், அதாவது காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தா இரவு 10 மணி வரைக்கும் கட்டணமெல்லாம் அலைபேசி 6 பேர், அதை டெய்லியுமே யார் வேணால் ஃபோன் பண்ணலாம். அதையும் ஏற்பாடு பண்ணி யார் புகார் தெரிவித்தாலும் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்னு அதையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு இல்லாமல் புகார் பெட்டியும் முதலமைச்சர் வைக்க சொல்லியிருக்காரு. அது என்ன விவசாயிகள் தெரியும் அளவுக்கு வைங்க அப்படின்னு இருக்காரு. நீங்கள் போய் உள்ளே வைக்கக்கூடாது, வெளியில் நல்லா விவசாயிகள் தெரியும்னா புகார் பெட்டி வச்சு பூட்டு போட்டு சாவியை அந்த ஆடியோ மூலிமா கொடுத்து அதை வாரத்துக்கு ஒரு முறை திறந்து கலெக்டர்கிட்ட கொண்டாந்து அதை பெட்டிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா காண்பித்து அதை தவறுதான் நடவடிக்கை எடுக்கணும். இதுவரை 100க்கும் மேற்பட்ட அந்த பட்டியலத்தர் உதவர் தவறு செய்தது மீது நடவடிக்கை